கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1551 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். சீயோனில் மீதியாயிருந்து அநேகர் பக்கத்தில் இருக்கிற செழிப்பை பார்த்து அங்கே போகிறார்கள். அங்கே போய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி, பரிசுத்தத்தை மாற்றி, தாங்கள் போன இடத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை பின்பற்றி விடுகிறார்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கானான் தேசத்திற்கு கர்த்தரால் அழைத்து கொண்டு போகப்பட்டாலும் கானானின் செழிப்பை பார்த்த பின்னாடி கானான் தேசத்தார் பின்பற்றின சில காரியங்களை சிலர் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கானான் தேசத்திலும் பஞ்சத்தை கர்த்தர் அனுமதித்தார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எருசலேமில் தரித்திருந்து, இன்னொரு விதத்தில் சொல்ல போவோமானால் சமாதானமாய் வாழ்ந்து, சமாதானத்தில் தரித்திருந்து பரலோகத்திலே வாழுவதற்கு, பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவன் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். கிறிஸ்தவத்திலே எல்லா பிரிவுகளிலும் நாங்களும் பரிசுத்தவான், நாங்களும் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு அவர்களை குறித்த செய்தி வருகிறது, உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற அளவிற்கு நீ சமாதானமாய் வாழ்கிறாயா? எனக்கு தெரிந்து கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவினர் எல்லா காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். சொல்லப்போனால் புற மதஸ்தரை போலவே வாழ்வார்கள். நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. பில்லி சூனியம் வைக்க அஞ்ச மாட்டார்கள், ஜாதகம் பார்க்க, குறி பார்க்க அஞ்ச மாட்டார்கள். எல்லா காரியத்திலும் புறஜாதியாரை போல வாழ்வார்கள். ஆனால் அவர்களும் அவர்களை இந்த பூலோகத்தில் வழிநடத்துகிற அவர்களுடைய குருவானவர்களும் ஊழியர்களும் சொல்லுவார்கள், எங்கள் சபை பரிசுத்தமானது, நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் பரலோகம் போவோம் என்று சொல்லுவார்கள். ஏன் சொல்லப்போனால் இந்த உலகத்திலே பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் கிறிஸ்தவத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்தவான் என்று ஒருவன் சொல்லப்பட வேண்டுமானால் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் மாதிரி அல்ல. அதில் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போனால் எல்கேஜியில் பேர் சேர்த்து விடுவார்கள், பேர் ஸ்கூல் ரெக்கார்டிலே சேர்ந்து விடும். அப்படியெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுத முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், தேவனை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அது இல்லை.
எனவே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவதற்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர்களை மாத்திரம்தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படும் அல்லது சொல்லுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தவான்கள். நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, அல்லது சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வருகிற கிறிஸ்தவர்கள் அல்ல. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும்படியாய் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள்தான் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். பரலோகத்திலே இடம் பிடிக்க வேண்டுமானால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். எனவே பரிசுத்தவான்களாய் வாழ்வது, பரிசுத்தவான்களாய் வாழுங்கள். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படட்டும். ஒருவேளை இதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த செய்தியை கொடுக்கிறார். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து பார் மகனே, மகளே. அப்படி வாழ்ந்தால் மாத்திரம்தான் பரிசுத்தவான்கள், ஏன் கிறிஸ்தவர்கள் என்று கூட சொல்ல முடியும். மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. பரிசுத்தமாய் வாழுங்கள். பரலோகம் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.